மேம், நீங்க ஒரு ஆர்ட் அண்ட் லிட்ரேச்சர் பெர்சன். ஒரு பரதநாட்டியம் டான்ஸரும் கூட. அண்ட் நீங்க கவிதைகள், புத்தகங்கள் நெறைய வாசிக்கக்கூடிய, எழுதக்கூடிய ஒரு பெர்சன். அரசியல் வந்ததுக்கு அப்புறம் அதையெல்லாம் மிஸ் பண்றோம் அப்படிங்கிற ஏதாவது ஒரு உணர்வு இருக்கா? ரெக்ரெட் பண்றீங்களா? இந்த மாதிரியான உணர்வு மேம் அது? இல்ல அதற்கான நேரம் செலவழிக்க முடியலங்கிற வருத்தம் இருக்கு. மிக முக்கியமா இப்ப எழுதுறதுங்கிறது இரவு நேரத்தில தான் எழுதுவோம் பொதுவா. நெறைய கவிதைக்கான கணங்கள் இருக்கும். அதுவும் குறிப்பா வந்து தேர்தல் பரப்புரையிலேயே எனக்கு அதற்கான நிறைய விஷயங்கள் கிடைக்கும். இன்னைக்கு கூட எல்லாருமே நம்ம பொக்கே எல்லாம் குடுக்குறப்ப ஒரு பொண்ணு வந்து, "பூ கருகிருச்சுமா, நீங்க எப்பவுமே செண்பக பூ வச்சு தான் பார்த்துருக்கேன் நானு. சாயந்தரம் இத வச்சுட்டு போங்கன்னு" செண்பக பூவ கட்டி கொண்டு வந்து குடுக்குறாங்க. இது எல்லாமே வந்து ஒரு அன்பை வெளிப்படுத்துவதற்கான அவரவர்களுக்கான ஆனா அது விலைமதிக்க முடியாத நிமிடங்கள். நெறைய கிடைச்சாலும் அது உடனே வந்து எனக்கு ஒரு கவிதை வரும். இப்ப நீங்க கை அசைச்சுட்டே போறீங்க. அந்த தேர்தல் உதயசூரியன் சின்னத்தை காட்டுகிறதுக்கு நடுவுல வந்து ஒரு சின்ன குட்டி எப்ப பார்த்தாலும் குழந்தைங்க அத டாட்டான்னு தான் எடுத்துக்குவாங்க. அங்கேருந்து ஒரு கை எழும்பி வந்து டாட்டா பைன்னு சொல்றப்போ, டக்குன்னு ஒரு நிமிஷம் நீங்க அந்த இடத்துல வந்து ஒரு படைப்பாளிக்குரிய ஒரு கணம். எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல், எந்த விதமான எதுவும் இல்லாமல், ஒரு மனிதர் ஒரு நேசத்தை காண்பிக்கின்றார். திரும்ப காண்பிக்கின்ற அந்த குழந்தைகளுக்கான ஒரு உலகம் இருக்குல்ல. அப்ப டக்குன்னு எனக்கு வந்து தேவதச்சனுடைய கவிதையோ ஏதோ அந்த ஒரு கணத்துல வந்து மின்னி மறையும். ஆனா எழுதுவதற்கான அந்த நேரம் தான் குறைஞ்சிருக்கே ஒழிய, மற்றபடி எந்த விதமான இடையூறும் இல்லை. ஆனா நாடகங்கள்ல தொடர்ச்சியா செயல்பட்டு கொண்டிருந்த பெண் நான். தெருமுனை நாடகங்கள், அரங்கம் என்று சொல்லப்படுகின்ற அந்த தமிழ் நாடகங்கள்ல இப்போ ஒத்திகைக்கு நேரம் ஒதுக்க முடியாது. கடைசியா நடிச்சது லேடி மேக்பெத்தா நடிச்சேன் தமிழ் நாடகத்துல. 12ல நினைக்கிறேன் அது. அதுதான் ஒரு பெரிய குறை. ஏன்னா நாடகங்கள் பண்ணணும், தொடர்ச்சியா நாடக செயல்பாடு இருக்கணும்ங்கிறதுல ரொம்ப ஆர்வம் இருந்த பெண் நான். அது ஒன்று தான் மனக்குறை. மற்றபடி எழுதுவது இப்போ சமீபத்தில கூட என்னுடைய சிறுகதைகளுடைய ஆங்கில மொழிபெயர்ப்பு வந்தது. கவிதைகளுடைய ஆங்கில மொழிபெயர்ப்பு வந்தது. டெல்லியில வச்சு 2யுமே லான்ச் பண்ணேன். ஸோ அத எப்பயுமே விட்டுறக்கூடாதுன்னு நெனைப்பேன். அத வந்து தொடர்ச்சியாக அந்த செயல்பாடு நடந்து கொண்டே தான் இருக்கிறது.